Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு புதுசான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே இன்ஜெக்ஷன் மெத்தட் தான், பட் இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் சிமிலியராக மெட்டாஸ்ப்ளாய்டபிளுக்கும் PHP அண்ட் வாய்ஸ் கமெண்ட் இன்ஜெக்ஷனுக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பேர் வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ரெண்டு வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தால் அதை எப்படி கிராக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டானது. ஸோ ஒன்று வந்துட்டு சம்பா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ சம்பா அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஸ்ப் மிஷின் இருக்கு இல்லையா, என்னோட விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா, யூனிக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் ஆகக்கூடிய மிஷினு. ஸோ அந்த மிஷினில் சம்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயம் போக போக நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக என்ன அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்தை வச்சு உள்ளே போகிறது, பிரேக் பண்ணி உள்ளே போகிறது, அது வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டி இஷ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு பிரேக் பண்ணி உள்ளே போகிறது ஒரு டைப்பு. தென் இன்னொரு டைப்பு வேறு ஒரு பேலோட யூஸ் பண்ணி உள்ளே போகிறது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெட்டாஸ்ப்ளாய்ட்டை ரன் பண்ணுறேன். ஸோ MSF கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெட்டாஸ்ப்ளாய்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ nmap -sv 192.168.1.2. ஸோ இதுதான் என்னோட அந்த மிஷினோட வாஸ்ப் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய அட்ரஸ், ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ 445 TCP அப்படின்றது தான் சம்பாவோட போர்ட்டு. சரிங்களா? ஸோ அந்த டிசிபி போர்ட்டு 445 அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சம்பாவை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக சர்ச் சம்பா அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய அவுட்புட்ஸ் வந்துருக்கு இல்லையா, மேட்சிங் மாடியூல்ஸு. பட் இங்கே வந்துட்டு நம்ம ஆக்சிலரிஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. ஆக்சிலரிஸ் இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்போ வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸில் இந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாருங்கள், எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி சம்பா யூசர் மேப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் யூசர் நேம் மேப் ஸ்கிரிப்ட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதும் அதே சம்பா ஸ்கிரிப்ட் தான். பட் ஆனால் 2.22லேருந்து 2.26 வரைக்கும் தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும். பட் நம்ம வெர்ஷன்லாம் அதை விட கண்டிப்பாக தாண்டி தான் இருக்கும். ஸோ 2019க்கு அப்புறமே வந்துட்டு 2.2லாம் ஓரமாக வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி சம்பா யூசர் நேம் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸை நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் ஆர் ஹோஸ்ட் அண்டு ஆர் போர்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்குது. ஆர் ஹோஸ்ட் வந்துட்டு நம்ம விக்டிமோடைய ஐபி அட்ரஸ் தான் இல்லையா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆர் ஹோஸ்ட்டை செட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒரு பேலோடையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆர்போர்ட் அப்படின்றது 139 கரெக்டாக தான் இருக்குது. என்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் 445 இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. இந்த ரெண்டு தவிர வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ வெர்ஷன் டிஃபர் ஆகும். இந்த வந்துட்டு போர்ட்டு டிஃபால்ட் போர்ட் நம்பர் டிசிபி. ஓகேவா? ஸோ ஆர் ஹோஸ்ட் வந்துட்டு 192.168.1.2 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு, செட் பண்ணியாச்சு. தென் பேலோட்ஸை ஷோ பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வச்சு என்னென்ன பேலோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு யூனிக்ஸு சிஎம்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம ரிவர்ஸ் தான் தேவை. ஸோ அதாவது ரிவர்ஷல் ஆக்சஸ் தான் கெயின் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ சிஎம்டி யூனிக்ஸ் ரிவர்ஷல். ஸோ ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் ரேங்க்கில் தான் இருக்குது. செக் வந்துட்டு எல்லாமே நோ. ஸோ யூனிக்ஸ் கமான்ஷியல் டபுள் ரிவர்ஸ் டிசிபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, ப்ராக்கெட்குள்ளே டெல்நெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேலோட தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பேலோட் சிஎம்டி யூனிக்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம பேலோட செட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஷோ ஆப்ஷன்ஸ் போகிறோம். இந்த பேலோடுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல் ஹோஸ்ட் இருக்குது, எல் போர்ட் இருக்குது, போர்ட் நம்பர் அதுவே இருந்தால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் பேலோடில் போர்ட் நம்பரில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. சரிங்களா? ஸோ எல் ஹோஸ்ட்ன்றது நம்மளுடைய ஐபி அட்ரஸ், அதாவது அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ். ஸோ அதை நான் செட் பண்ணுறேன். செட் எல் ஹோஸ்ட் 192.168.1.7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் ரன்னு மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. தென் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் கம்ப்ளீட்டட் பட் நோ செஷன் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு அங்கே மிஷின் ஓப்பன் பண்ணலை, அந்த மிஷினுக்கு நான் அந்த ஃபைல் அனுப்பலை. ஸோ அதை நான் என்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு மோஸ்ட்லி இந்த எந்த டைப்லேயுமே வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் அவ்வளோவா இருக்கிறதில்ல. பட் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெர்ஷனில் வல்னரபிலிட்டி இஷ்யூ இருக்குது. அதனால் எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வரலை, இருந்தாலும் நம்மளுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எல்எஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் அந்த ஆஸ் மிஷினுக்குள்ளே இருக்கிற ஃபைல் தான். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ நான் மெத்தட்ஸையும் டைப்ஸையும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்துட்டு எனக்கு வராமல் போகலாம். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு எந்த மெத்தட் வந்துட்டு மோஸ்ட் ஃபெமிலியராக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மெத்தடை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேபி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணப்போ அது ஓல்டு வெர்ஷனாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் நிறையவே ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து அது இதுக்கும் தனித்தனியான செட்டிங்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்மளாக கான்ஃபிகர் பண்ண தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு பெஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக மாற முடியும், சரிங்களா? ஸோ அதனால தான் அப் டு டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டாவது அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ்எஃப்டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட், ஸோ இந்த பேர் தெரியாதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லலை. ஸோ இந்த பேரோட நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேக் டோரில், சரிங்களா? ஸோ எஃப்டிபி கனெக்ஷனில் இருந்து ஆக்சஸை கெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேரோட செட் பண்ணிட்டோம், எக்ஸ்ப்ளாய்ட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ ஷோ ஆப்ஷன்ஸ் போகிறோம். ஷோ ஆப்ஷன்ஸில் எப்பயும் போல் ஆர் ஹோஸ்ட் செட் பண்ணணும். ஸோ செட் ஆர் ஹோஸ்ட் 192.168.1.2 அப்படின்ற ஆர் ஹோஸ்ட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ ஆர் போர்ட் அப்படின்றது 21 இருக்குது. ரெக்யூர்ட்னா கண்டிப்பாக எஸ். ஸோ இந்த இடத்துல ரெக்யூர்ட் அப்படின்ற ஃபீல்டில் எஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் இந்த ஃபார்மேட் வந்துட்டு ஒர்க் ஆகும், இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க் ஆகும். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்றது அது கொடுக்கக்கூடிய ரெக்கர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிவர்சல் ஆக்சஸை அதனால் கெயின் பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த மறந்துடாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ யூனிக்ஸ் எஃப்டிபி விஎஸ்எஃப்டிபிடி _234 பேக்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். மறுபடியும் அதே மாதிரி எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆக்சஸ் கிடச்சிருக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.